Dear students, multiplication by a 2-digit number by 11. ஒரு 2-digit நம்பரும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக ஈஸியாக போட முடியும் அப்படின்றத ஒரு ட்ரிக்கோட சொல்கிறேன். அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் முதல்ல சம்ஸ் போடுறேன், அப்புறம் ஸ்டெப்ஸை பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். இதெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் 9th 10th அந்த மாதிரி போகும்போது +1 +2லையோ இல்லை மேற்படிப்புக்காக போகும்போது இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 35 × 11. இது எப்படி போட போகிறோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் 3 + 5 = 8. அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா 3க்கும் 5க்கும் நடுவில் இந்த 8 எழுதிட்டா இதுதாங்க ஆன்சர். 35 × 11ஓட ஆன்சர் என்னங்க? 385. இதுதாங்க நடுவில் நம்ம பண்ணுற ட்ரிக்கு. ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது ஸ்டெப் 43. ரெண்டாவது சம் 43 × 11. இதுக்கு என்ன பண்ணணும்? 4ம் 3யும் எடுத்துக்கோங்க. 4 + 3 = 7. இதை கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்களா? அப்புறம் ஆன்சர் என்ன பாருங்கள். 4 இந்த 7 எடுத்து சென்ட்ரலாக எடுத்துக்கிட்டு 3. அவ்வளோதாங்க ஆன்சர். முடிஞ்சு போச்சுங்களா? சிம்பிளாக இருக்குங்களா? ஈஸியாக இருக்குங்களா? இதுக்கு தான் ஆட் நம்பர் அதர் தேன் 11 ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆட் நம்பர் அதர் தேன் 11. அதர் தேன் 11 என்ன? 35 43. இந்த மாதிரி 3 + 5 8 4 + 3 7. இப்படி அதர் தேன் 11 ஆட் பண்ணி வச்சுக்கணும். புட் த நம்பர் அட் சென்டர். எந்த சென்டர்? இந்த நம்பருக்கு சென்டரில் இந்த 8 7 இதை போட்டுருணும். கேரி ஃபார்வர்டாக இருந்தால் கேரி ஃபார்வர்டு பண்ண வேண்டியதாக இருக்கும், அது சொல்கிறேன். பாருங்கள், மூணாவது சம் பாருங்கள். 87 × 11. 87 × 11. இதுக்கு என்ன பண்ணணும்? 8 + 7 = 15. இப்போ இது ஆன்சர் எழுதும்போது ஃபஸ்ட்டு 7 எழுதிக்கோங்க. இந்த 15ல் இந்த 5 மட்டும் இங்கே எழுதணும். பேலன்ஸ் 1ஐயும் இந்த 8ம் ஆட் பண்ணி 957 அப்படி எழுதணும். அவ்வளோதாங்க, கேரி ஃபார்வர்டு இது. ஓகேங்களா? இந்த 1 வந்து 8ஓட ஆட் பண்ணணும். நாலாவது சம் பாருங்கள், 98 × 11. இதுவும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். பாருங்கள், 9 + 8 = 17. ஓகேங்களா? இப்போ 9க்கு 8க்கு கேரி ஃபார்வர்ட் ஃபஸ்ட்டு 8 மட்டும் எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த 7. ஓகேங்களா? இந்த 1 9ஓட ஆட் பண்ணிங்க, 1078. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்களா? 11ஆல் ஆட் பண்ணுறது, 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல்ல ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இதை நம்ம செய்ய முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.